ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராஃபோ. ஃப்ரைடே நாளே நாங்க தவறாம போற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ்ல இருக்க காளிகாம்பாள் கோயில் தாங்க. நாங்க ஈவினிங் தாங்க கிளம்புனோம். சனாக்கும் லீவ் தானேன்னு சொல்லிட்டு அவளையும் கூட கூட்டிட்டு போயிட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சனாக்கு இந்த கோயிலுக்கு வர்றது. அவங்களும் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனே எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. கோயிலுக்கு வர்றது தானே உங்களோட பிளானு. ஆனா என்னோட பிளான் என்னமோ கோயிலுக்கு போன உடனே நேரா பீச்சுக்கு போறதுதான். அதனால கண்டிப்பா பீச்சுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அவங்க அப்பாவும், "நீ பீச்சுக்கு வந்தீன்னா, அங்க வந்து ஒரு சேலஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொன்னதும், அதுக்கும் சரின்னு சொல்லிட்டாங்க மேடமு. அங்கிருந்து கிளம்பி நேரா நாங்க பீச்சுக்கும் வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பாவும் பொண்ணுமா அவ சேலஞ்ச் பண்றத பத்தி பயங்கரமா டிஸ்கஷன்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாம ஏன் சும்மா இருக்கணும்னுட்டுன்னு சேலஞ்ச் ஒரு பக்கம் போக, நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தாங்க வாங்கி சாப்பிட்டேன். அதையும் விடாம எனக்கும் வேணும்னு சொல்லிட்டுன்னு ஒரே சண்டை எனக்கும் அவளுக்கும் அங்க பீச்லயே. நாங்களும் அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பலான்னும் போதுதான் மாட்டுச்சு இந்த சுண்டல் கடை. பீச்சுக்கு வந்துட்டு சுண்டல் சாப்பிடாம போலாமா? சாப்பிட்டே ஆகணும்னு நாங்களும் ஒரு சுண்டல் ஆர்டர் பண்ணோங்க. அவர் அந்த பிளேட்டை எடுத்து அந்த சமோசாவை உடைச்சு அதுக்கு மேல அந்த சுண்டல் இருக்கு பாருங்க சுண்டலு அதை தூக்கி அப்படியே ஊத்தி அதுக்கு மேல மிச்சரு, வெங்காயம், கிரீன் சட்னி, புளிப்பு சட்னி எல்லாத்தையும் ஊத்தி குடுத்தாரு பாருங்க. ஆஹா! அந்த ஒரு டேஸ்ட் இருக்கே டேஸ்ட் வேற லெவலுங்க. இத சாப்பிட்ட பிறகுதாங்க ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே வந்தது பீச்சுக்கு வந்ததுக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் வந்த வேலை முடிஞ்சிச்சு. நாங்க இப்ப வீட்டுக்கு கிளம்புறோம். சனாவோட சேலஞ்ச் வீடியோட லிங்க் உங்களுக்கு கீழ இருக்கு. நீங்க மறக்காம அதுலயும் போய் செக் பண்ணுங்க. இதோட நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.